மக்களே, இப்போ நான் சொல்கிற தகவல் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து யார் என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க தெரியாமல் இருக்குது. சரிங்களா? வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சென்னையில் உள்ள டைட்டல் பார்க் எப்படி உருவானது என்று பார்க்கலாமா? இது தமிழ்நாட்டின் ஐடி புரட்சிக்கு அடித்தளம் அமைத்த முக்கிய திட்டங்களில் ஒன்றாகும். 1996 முதல் 2021 காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத் துறையை தமிழ்நாட்டில் வளர்க்கும் நோக்கில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அரசு டைட்டல் பார்க் திட்டத்தை முன்னெடுத்தது. டைட்டல் பார்க் என்ற பெயர் டிட்கோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மற்றும் எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஆகிய இரு அரசு நிறுவனங்களின் பெயர்களிலிருந்து உருவானது. இந்த டைட்டல் பார்க் சென்னை தரமணையில் கட்டப்பட்டது. கட்டுமானம் 1998 தொடங்கி 2000 ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. டைட்டல் பார்க் உருவான பிறகு பல இந்திய மற்றும் உலக ஐடி நிறுவனங்கள் வந்து சென்னைக்கு வந்தன. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகின. இன்று சென்னை இந்தியாவில் முக்கிய ஐடி நகரங்களில் ஒன்றாக வளர்ந்திருப்பதற்கு காரணம் அடித்தளங்களில் ஒன்றாக டைட்டல் பார்க் கருதப்படுகிறது. அதனடுத்து டைட்டல் பார்க் கோயம்புத்தூர், டைட்டல் பார்க் மதுரை, டைட்டல் பார்க் திருச்சி, திருவள்ளூர் இப்படி தொடர்ந்து விரிவுபடுத்தி கொண்டு போய் கொண்டிருந்தனர்.